Hello guys, welcome to Thenmoli Tech. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டேட்டா டைப்ன்ற கான்செப்ட் பார்க்க போறோம். டேட்டா டைப்னா என்ன அப்படினா நம்ம ஒரு வேரியபிளை வந்து நம்ம அசைன் பண்ணனும். அந்த அசைன் பண்றதுக்கு ஒரு டேட்டா டைப் கொடுத்தா அதுக்கு ஏத்துக்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேரக்டர்னு கொடுத்தா அது வந்து லெட்டர் மட்டும் தான் எடுத்துக்குறோம். அதுவே இன்டிஜர்னு கொடுத்தா அது வந்து ஹோல் நம்பர் மட்டும் தான் எடுத்துக்குறோம். அதுல போய் நம்ம வந்து நான் வேர்ட்ஸ் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா எரர் காமிக்கும், இல்லனா எடுத்துக்கிறாது. இப்போ வந்து நம்ம வந்து கேரக்டரோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 1 பைட் இருக்கு. அதாவது ஒரு பைட்னா 8 பிட்டு சேர்ந்தா அது வந்து ஒரு பைட்டு. கேரக்டரோடதுக்கு வந்து ஒரு பைட் இருக்கு. இதுக்கு வந்து ரேஞ்ச் வந்து -128 to 127. அதாவது இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் கேரக்டருக்கு நெகட்டிவே இல்லை. அது எப்படி கேரக்டர் நெகட்டிவ்ல அடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா வந்து கோடிங் அவங்க பண்ணும்போது இப்படி தான் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன, இதுக்கு வந்து 127 இருக்கு, இதுக்கு 128 இருக்கு. எப்பயுமே இதான அதிகமாக இருக்கணும், பாசிட்டிவ் தானே அதிகமாக இருக்கணும். இங்கே என்ன நெகட்டிவ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா 0வையும் இது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். அதனால வந்து நெகட்டிவ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ஆக்சுவலி ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து கேரக்டர் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னா வேர்ட்ஸ், அல்பபெட் A to Z இல்லைனா குரூப் ஆஃப் அல்பபெட்ஸ் வந்து இது வந்து பிராக்கெட்டில் போட்டு சப்போர்ட் பண்ணும். அடுத்து இன்டிஜருக்கும் அதே மாதிரி தான். இங்கிட்ட ஒன்று கம்மியாக தெரியும், இங்கிட்ட ஒன்று அதிகமாக தெரியும். இதோட ஸ்டோரேஜ் வேல்யூ வந்து 8 பிட்டு, 8 பைட்ஸு, சாரி 2 பைட்ஸு. இது வந்து ரேஞ்ச் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாங் இன்ட்னா இன்ட்லேயே பெருசு வந்து லாங் இன்ட்டு. இதோட ஸ்டோரேஜ் வேல்யூ வந்து 4 பைட்ஸு. அதே மாதிரி இதோட ரேஞ்ச் வந்து இவ்வளோ இருக்கும். அதுக்கடுத்து நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்னா என்னன்னா டெசிமல் வேல்யூ. இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபுல் ஸ்டாப் இருக்கும் இந்த இடத்துல. அதாவது டெசிமல் வேல்யூ வந்தாலே நம்ம வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணணும். இது வந்து 4 பிட்ஸ் ஸ்டோரேஜ் வேல்யூ. அதுக்கடுத்து இது வந்து சப்போர்ட் பண்ணுறது 3.14 பவர் -38 to 3.4 பவர் +38 வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அதுவே டபுள்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்லேயே பெருசு வந்து டபுள். அப்போ இது வந்து 1.7 பவர் -308 வரைக்கும் இங்கே மைனஸில் சப்போர்ட் பண்ணும். ப்ளஸில் வந்து 1.7 பவர் +308 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதுவே லாங் டபுள்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 10 பைட்ஸ். அதுக்கு வந்து 3.4 பவர் -4932 to 1.1 பவர் +4932 இது வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து ஃப்ளோட்டிலே பெரிய ஃப்ளோட் வந்து டபுளை விட பெருசு வந்து லாங் டபுள். அதே மாதிரி இன்டிஜர்னு வந்தீங்கன்னா இன்டிஜர் இதோட பெருசு வந்து லாங் இன்டு. ஒருவேளை இப்போ வந்து நான் வந்து இன்டிஜர் கொடுக்குறேன், அப்போ நான் வந்து இவ்வளோ பெரிய வேல்யூ இதை விட தாண்டி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எடுத்துக்கிறாதுன்னா ஃபுல்லாலாம் எடுக்காது, இந்த நம்பர் இருக்க வரைக்கும் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் இது கூட ஒன்று ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதைத்தான் எடுக்கும். நீங்கள் இதை தாண்டி எவ்வளோ பெருசாக கொடுத்தாலும் இதைத்தான் எடுக்கும். அதே மாதிரி இந்த கேரக்டரில் வந்து நீங்கள் 127 அல்ஃபபெட்ஸ்க்கு மேலே கொடுத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 130 கொடுக்குறேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 127 ஃபஸ்ட்டு 127 மட்டும் எடுத்துக்கிட்டு கடைசி 3 வந்து இக்னோர் பண்ணிடும். அதாவது அது வந்து ப்ராசஸ் பண்ணும்போது அது எடுத்துக்கிறாது. அதுக்கடுத்து லாங் இன்ட்லேயும் எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சம் எடுத்திருக்கேன். அதாவது அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ், அதாவது இந்த ஏவியும் பியும் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஃப்ளோட்டில் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ வந்து 1.1 + 1.1னா 2ன்னு வரும். கரெக்டு தானே? இப்போ வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து 1.1 + 1.1 ஆன்சர் வந்து 2.1ன்னு வரும். அப்போ இது வந்து ஃப்ளோட்டில் வருது. நீங்கள் வந்து இருக்க 2.2, அதாவது 1.1 + 1.1 2.2. இப்போ இந்த அடிஷனில் இதே இடத்துல நான் வந்து இன்டிஜர் கொடுத்துருந்தேன்னா, இதை இப்போ கொடுக்குறேன். ஒருவேளை நான் இன்டிஜர் கொடுத்துருந்தேன்னா அது வந்து 2 மட்டும்தான் காமிக்கும். மிச்சருக்கு அந்த 2 வந்து இந்த 0.2 வந்து இது விட்டுரும். ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணது, வந்து டெசிமலே சப்போர்ட் பண்ணாது. இப்போ இது வந்து சப்போர்ட்டே பண்ணலை. ஏன்னா அது வந்து
நம்ம வந்து இண்டிஜுவலில் கொடுத்துட்டு இப்படி 1.1 அப்படிலாம் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. உடனே வந்து இதுவாகவே தானாகவே ஒரு ஆன்சர் கொடுத்துருச்சு. ஏன்னா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாததையும் மீறி நம்ம கொடுக்குறோம். தேங்க்யூ.